பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். இனிய நம்ம லவ் பண்றது அந்த விஷயத்த நம்ம சொல்லிடணும். அப்படி சொன்னா மட்டும்தான் நம்ம அம்மா நம்மளுடைய காதலுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. உடனே பாக்கிய கிட்ட போயிட்டு, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம் இனியா சொல்லுன்றாங்க. இல்லம்மா அது வந்துன்னு சொல்றாங்க. இனியா என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே அங்க நம்ம இனியா கிட்ட பேசுறதுக்கு செல்வி வராங்க. என் வீட்டு பக்கத்துல இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னதுமே பாக்கியம் ஏன் இந்த பசங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, முதல்ல அவங்க கெரியர் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், பெத்த அப்பா அம்மாவுக்கு தெரியாதா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகின்ற ஒரு வார்த்தையை சொன்னா அந்த பையன் அதை கேட்டவான பையனா இல்லையா என்ன ஏதுன்றத விசாரிச்சு அப்படி கூட நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நல்லா சொல்றத ஈஸ்வரியும் இல்ல இல்ல என் இனியாவுக்கெல்லாம் அப்படி நடக்கவே நடக்காது, இனியா இந்த குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு, அவ அப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனி இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அது தப்பான ஒரு வழியில போறோம்னு நினைக்கிறேன். அம்மா என் மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு கூட அம்மா எனக்காக பல விஷயத்துல எனக்கு துணையா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம இந்த லவ் ட்ராக் இந்த மாதிரி எல்லாம் போகாம நம்ம படிப்புல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இனிய முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க.